அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்லா சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க ஊர்ல பாருங்க காலம் எப்படியோ போய்கிட்டு இருக்கு. எங்க ஊர்ல எனக்கு தெரிய எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் குடிச்சாரு சாராயம், தெரியாம குடிச்சிட்டு வருவாரு. அவர் அங்க வரையிலே சத்தம் கேட்கு டாய் அப்படின்னு டே இன்னார் வர்றாரா அப்படின்னு நாங்கெல்லாம் ஓடி ஒளியுவோம். தெரியாம வித்த சாராயத்தை தெரியாம குடிச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சாராயம் தெரியுறது மாதிரி ரோட்டுக்கு வந்துருச்சு. ஆமா, குடிச்சா குடும்பம் கடும், குடிச்சா மரியாதை கடும், ஆக குடிச்சா உடம்பு கடும் தெரியுது. வேணாம் குடிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தது. ஆமா, எதுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறோம். கடையை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா குடிப்போமே, நாளையில இருந்து குடிக்காம இருப்போமே அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துருது. அதனால ஏன்னா மனிதன் சுயநினைவோடு இருக்கிற பொழுது எது நியாயம் எது தர்மம் அப்படின்றது தெரியுது. சுயநினைவு இழந்தாச்சுன்னா ராத்திரி நானா பேசினேன், நான் பேசியிருக்க மாட்டேன், பேசுறப்ப பேசிவிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில ஏன்னா சுயநினைவோட ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தன்ட்ட 3 விஷயத்தை போட்டி வச்சாங்க. என்ன போட்டி? ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய பிள்ளை ஒண்ணு, ஒரு பெரிய பாட்டில் ஒண்ணு வரிசையா வச்சுட்டாங்க. 4 பேர் கம்பெடுத்துட்டாண்டா நாங்க சொல்றோம் நீ செய்யணும். என்ன செய்ய? ஒண்ணு இந்த பெண்ணை கற்பழிச்சிடணும், இல்லைன்னா அந்த பெண்ணுடைய பிள்ளைய கொன்றணும், இல்லாட்டி பாட்டில் எடுத்து குடிச்சிடணும். எதையாவது ஒண்ணு செய்யலைன்னா விட மாட்டோம்டா அப்படின்னு வீம்பா நின்றுக்கிட்டாங்க. ஏண்டா ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாம கெடுக்கிறதா எவ்வளவு பெரிய பாவம், நான் செய்ய முடியாதுட்டேன். சரி இந்த பிள்ளைய கொல்றா, ஏயா சின்ன பிள்ளைய கொல்ல சொல்றீங்க, கொலை பாவம் எவ்வளவு பெரிய பாவம், அதையும் செய்ய முடியாதுட்டேன். சரி இந்த பாட்டில் எடுத்து குடிச்சிடா, இது 2 செய்யற காட்டில் பாட்டில் வேணா நான் எடுத்து குடிச்சிடுறேன் அப்படின்னு எடுத்து கட 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 கடன் குடிச்சியா பாருங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆனோன்னு அந்த பொம்பளை ஒரு மாதிரியா பார்த்தேன். ஆமா, தேவையில்லாம நான் வேணாம்ட்ட பொறுக்கு அப்படின்னு என்ன பண்ணியா, அந்த பொம்பளை போய் கையை பிடிச்சி இழுத்தியான். அந்த சின்ன பிள்ளை ஓடி வந்து எங்க அம்மா கையை விடுந்துச்சு, ஓங்கி அரைஞ்சு கிருகிருன்னு விழுந்து மயக்கப்பட்டு விழுந்து போச்சு. அப்ப சுயநினைவோடு இருக்கிற பொழுது எது நியாயம்னு தெரியுது. அதை சாப்பிட்ட உடனே தன்னை மீறி எதாவது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில ஏன்னா தமிழன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வரலாறு என்ன இன்னைக்கு சொல்லுது. எங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் ஒன்றியம் கீழடி கிராமத்துல அகழாராய்ச்சி பண்ணி தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் எடுத்து ஒரு பொருளையும் அருங்காட்சியமா வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் பாக்குறாங்க. தமிழுடைய பெருமை நிலைநாட்டப்படுது. ஆக வெளிநாடுல வந்து பாக்குறாங்க, பெருமையா இருக்கு. இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த தமிழ் எல்லாம் எப்படிடா வாழ்ந்தியா, எங்கனையாவது தோண்டி பார்ப்போம்டா, எடுப்போம்டா, எடுத்து பார்வைக்கு வைப்போம்டான்னா என்ன வரப்போகுது? வெறும் பாட்டு. வேற எங்க பார்த்தாலும் அதான் கிடக்கு. காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல எங்கன பார்த்தாலும் பாட்டில். வயல்ல சாப்பிட்டு ஒரு பாட்டில் எடுத்து இன்னொரு பாட்டில் எடுத்து அடிச்சு நொறுக்கி அங்க போட்டு போனா எப்படி விவசாயம் பண்றது, எப்படி களை எடுக்கிறது, என்ன பண்றது, இப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால இருந்தாலும் ஆக மனித நிதானத்தோடு ஆக நியாயத்தோடு வாழ வேண்டும் என்ற தன்மையிலே இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்ன ஆக நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய அழகை பார்க்கின்ற பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ, நீந்துகின்ற குரலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானிடமோ வீடிடமோ மயங்குகின்ற விழியோ. ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வில்லாக, தாரி ஒரு கணையாக, உருவம் ஒரு கொடுப்பதெல்லாம் நாடோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற
வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ ஒளியெடுத்து கண்கணத்தை கொடு கொடுத்து உன்பதற்கில் வாக்கி வைத்த பெண்ணுடலை மலர்வாழை தொலையிருக்க மச்சமோடு இருக்க மலர்வாழை தொலையிருக்க மச்சமோடு இருக்க படைத்தவரின் திறமையெல்லாம் படைத்தவரின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்றே நிலவு ஒரு பெண்ணாகியும் உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குருளோ நீந்துகின்ற குருளோ நாடு உரிய போல மாணிக்க செல்வ செல்வன் சரத்தாரை பாலா வாங்க ஆமா, இப்ப வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. சரி